குமரி மாவட்டம் புத்தளம் பேரூராட்சிக்குட்பட்ட நைனாபுதூர் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒரு ஆண்டுக்கும் மேலாக சேதமடைந்து காணப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர் மனு அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தற்போது நாம் நிற்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தளம் பேரூராட்சியில் நைனாபுதூர் பகுதி. இந்த பகுதியை பொறுத்த அளவில் இந்த பகுதியில் தமிழ்நாடு கூட்டுக்குடிநீர் வாரியம் 45 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி எழுப்பப்பட்டது. இந்த தொட்டியிலிருந்து தான் இந்த புத்தளம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் குடிநீர் விநியோகம் செய்து வருகிறார். தற்போதும் இந்த தொட்டியிலிருந்து குடிதண்ணீர் என்பது தற்போதும் விநியோகம் செய்து வருகிறது. ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்டக்கூடிய காட்சி என்பது இந்த தற்போதைய இந்த தண்ணீர் தொட்டியினுடைய அவல நிலை. அதாவது ஒரு ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், பேரூராட்சி அதிகாரிகள், கூட்டுக்குடிநீர் வாரிய அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர், தமிழக முதல்வர் உட்பட பல அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் தற்போது இந்த பகுதி மக்கள் எழுப்பியுள்ளது. இது சம்பந்தமாக இந்த பிரச்சனைக்கு பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்த நபர் நிற்கிறார். அவரிடமே கேட்போம். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த தொட்டி எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? சமீப காலத்தில் நமக்கு தொடர்ந்து மழை, பருவமழை காலந்தெட்டி மழையெல்லாம் பெய்திட்டு இருக்கு. காற்று இருக்கக்கூடிய பகுதி இந்த தொட்டியை அடிக்கடி இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய நாட்களில் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்? சார், இந்த தொட்டி எப்போ ரோட்டில் விழான்னு தெரியாது. ரோட்டில் விழுந்தாக்கி அதான் பஸ்ஸு தான் போய்கிட்டு இருந்தேன்னா அதில் உள்ள ஆட்கள் அவ்வளோ மரணம் ஆயிரும். இதான் என்னுடைய நிலைமை. இதை கணக்கு பண்ணி தான் நான் மெயினாகிட்டு நான் பத்திரிகைகளில் போட்டதும் முதல்வருக்கு எழுதினதும் கலெக்டருக்கு எழுதணும். ஆனால் யாருக்கிட்டையும் எந்த ரியாக்ஷனும் ஆகலை. இது வருத்தமாக இருக்குது. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து தான் தற்போதும், அதாவது யார் பார்த்திருந்தாலும் அந்த தொட்டியினுடைய நிலை என்பது மிக ஆபத்தான நிலையில் இருப்பது தெரிய வருகிறது. ஆனால் இந்த தொட்டியிலிருந்து தான் தற்போதும் தண்ணீர் தேக்கி வைத்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வரும் நிலையில் இது குறித்து புதிய தலைமுறை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவை தொடர்பு கொண்டு கேட்கும்போது இதுக்கு, அதாவது இந்த காட்சிகளுடன், ஆபத்தான காட்சிகளுடன் கேட்டபோது தான் உடனடியாக இது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் KS மனு.